ஹே வாட்ஸ்அப் கைஸ், நான் இப்போதைக்கு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் த ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரை அட் 0.25 ஸ்பீடில் பார்த்துருக்கேன். ஸோ நான் கண்டுபிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான 13 நியூ டீட்டெயில் இப்போதைக்கு ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஐ அப்பாலஜிஸ், என்னோட குரல் ஒரு மாதிரி இருக்கலாம் பிகாஸ் எனக்கு ரொம்ப ஃபீவர். பட் வீடியோ அவசரமாக இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் இட். நம்பர் 1, இந்த ட்ரெயிலர் வந்து ஓப்பன் ஆகிறதே ஒரு எலிவேட்டர் வந்து அப்படியே ஓப்பனாக காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ நம்ம பேக் சைடு பில்டிங்கோட ஈசைடை பார்ப்போம். பட் இதை பாருங்களே, ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இந்த கலர் டைப், அந்த எலிவேட்டர் டோர் எல்லாமே அப்படியே டிவியை ரெசம்பிள் பண்ணுது. அண்ட் இவங்க டெக்னாலஜியுமே, நம்ம டிவியுமே ஒரு குட்டி டிவி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கால டிவி யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயுமே அந்த குட்டி டிவி டெக்னாலஜி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ பாசிபிளி ஃபேண்டாஸ்டிக் ஃபோருமே டிவிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டப் பண்ண, அது உருவாக்க ஒரு மிகப்பெரிய ஆளாக இருந்துட்டு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பேக் சைட் பில்டிங் ஃபுல்லாகவே அப்படி தான் காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் நம்ம திங் வந்து நம்ம ஹெல்மெட் பேசிட்டு இருப்பாரு. அப்படியே பாருங்களேன், ஒரு கிளாக் காமிக்கப்பட்டிருக்கோம். அந்த கிளாக் கூட எக்ஸாக்டாக நம்ம மினிட்ஸ் மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ பாசிபிளி நம்ம டிவிக்கும் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கும் இது ஒரு லிங்க் இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ப்ரோ இதெல்லாம் வந்து வெறும் கதை தான் ப்ரோ நினைக்காதீங்க. எல்லாமே செல்ஃப் ப்ராப்பர்ட்டி. அவங்க சும்மா ப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. எதையுமே எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் நிச்சயமாக. பாசிபிளி இது காரணம் டிவியாக இருக்கலாம். ஏன்னா கலர் பேட்டர்ன், இந்த ஹெட்லைட் எல்லாமே அப்படி எக்ஸாக்டாக டிவியை ரெசம்பிள் பண்ணுது. நம்பர் 2, அண்ட் பேக் சைட் பில்டிங் லுக் லைக் ஆசம் கைஸ். உண்மையிலே ஆசமாக இருக்குது. காமிக்கில் வேற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும், ஒரு 4 பில்டிங் மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். பட் இங்கே பேக் பேண்ட் மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அந்த கலர் பேட்டர்னை பாருங்களேன், சில்வர் அண்டு அதாவது ஒயிட் அண்ட் ப்ளூ காமிக்கப்பட்டிருக்கும். நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட அந்த யூனிஃபார்ம்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ப்ளூ அண்ட் ஒயிட் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த அவங்க சூப்பையும் அவங்க டவரும் அழகாக ரெசம்பிள் பண்ணுறாங்க. நம்பர் 3, நம்ம ஹெட்டே காமிச்சிருப்பாங்க. இது பேர் வந்து ஹியூமனாய்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ரோபோட் பி டைப் இன்டர்கே எலக்ட்ரானிக்ஸ். இதான் அதோட ஃபுல் நேம். ஷார்ட்டாக ஹெர்மினை கூப்பிட்றோம். இது வந்து காமிக்கில் நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கு ஒரு அஸ்டாக இருக்கும். ஸோ நம்ம ரீடுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணோம், லைக் ஜாவிஸ் மாதிரி தான். பட் எக்கச்சம் ஹெல்ப் பண்ணோம். அது அப்படியே லைவ் ஆக்ஷனில் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம திங்குக்கு அதை ஹெல்ப் பண்ணுறது காமிக்கப்பட்டிருக்கு. அதுவும் மட்டும் இல்லாமல் அதோட செஸ்ட்டில் போய் பார்த்துருப்பீங்க, 4னு போடப்பட்டிருக்கோம். இது நீங்கள் ஒரு போஸ்டரில் பார்க்கலாம். உண்மையிலே ஆசம். அண்ட் நம்பர் 4, இந்த மொத்த மூவியோட ஒரு சிம்பிள் பிளாட் எப்படி போக கிடச்சிச்சுன்னா, நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ், நம்ம ஜானி ஸ்ட்ராங், சூ ஸ்ட்ரா அண்ட் பென் கிரீன், இவங்க 4 பேருமே ஸ்பேஸ் வார், அந்த காலத்தில் 90s 80s ஸ்பேஸ் வார் நடந்துச்சு. ரஷ்யாவுக்கும் நம்ம யூஎஸ்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஸோ அப்போ நம்ம ஆம்ஸ்டாக் போயிருப்பாரு. அதே மாதிரி இவங்க 4 பேருமே சூஸ் பண்ணி, அதான் 4 மெம்பர்ஸ், அதான் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர். இவங்க 4 பேர் சூஸ் பண்ணி ஸ்பேஸ்க்கு அனுப்புகிறாங்க. ஸ்பேஸுக்கு போகிற வழியிலையும் அது போகிறதுக்கு அப்புறமும் இங்கே ஒரு அவங்க ஸ்பேஸ்ஷிப் வந்து பயங்கரமாக அடி வைக்கிறது, ஆக்ஷனில் எடுத்து. ஸோ அதில் தான் காஸ்மிக் பவர் பட்டு எங்களுக்கு பவர் வரைக்கும் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படிதான் இந்த டேலர் காமிக்கப்பட்டிருக்கு. நம்ம ரீ கூட ஒரு வெளிச்சத்தை அப்படி பார்ப்பாரு. ஸோ பாசிபிளி அது காஸ்மிக் பவராக இருக்கலாம். அந்த காஸ்மிக் பவரை அப்சர்வ் பண்ணி 4 பேருமே பவர் கிடைக்கிறது காமிக்கப்பட்டிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காஸ்மிக் பவர் தெரிஞ்ச நம்ம கெலாக்டஸும் வராரு அப்படின்னு ரூமில் சொல்லப்படுது. ஸோ நம்ம கெலாக்டஸ் இந்த பூமி தேடி வராருன்னா இந்த காஸ்மிக் பவரை அப்சர்வ் பண்ணி அவர் பவர்ஃபுல் ஆகுதுதான். ஏன்னா நம்ம கெலாக்டஸுக்கு காஸ்மிக் பவர் ரொம்ப பிடிக்கும். அவர் அது உணவு சாப்பிட்டு இருப்பார். ஸோ பாசிபிளி அந்த காஸ்மிக் பவர் எடுக்க அவரை அங்கே வர மாதிரி காமிக்கப்படலாம். நம்பர் 6, நீங்கள் அவங்க நம்ம ரியோட அந்த ஷோவில் பார்த்துருப்பீங்க, ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட சிம்பிள் காமிக்கப்பட்டு. ஸோ பாசிபிளி அந்த தான் அவங்க அந்த சிம்பிள் உருவாக்க ஒரு ஐடியா கிடச்சிருக்கலாம். அண்ட் நம்பர் 7, நம்ம பென் கிரீன் வந்து நம்ம ரீடர்ஸுக்கு ஒரு நெருக்கமான ஃப்ரெண்டு. அவர் சொல்லியிருப்பார், இவர் தான் சிறந்த பைலட்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இப்போ அந்த டைமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த டைம் டு லான்ச் அப்படின்னு இந்த டேலர் வந்து வர முன்னாடி ஒரு குட்டி 1 ஹவருக்கு இதை பெருசாக வீடியோ போட்டுருந்தாங்க. அதில் ஒரு குட்டி ராக் காமிக்கப்பட்டிருக்கும். இந்த குட்டி ராக் அவர் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ பாசிபிளி இந்த ராக் வந்து ஒரு சேம்பரில் இருக்கும். இந்த ராக் மூலியமாக இந்த ராக்லேருந்து காஸ்மிக் எனர்ஜி பட்டு நம்ம திங் மட்டும் வித்தியாசமாக உருமாறி இருக்கலாம். ஏன்னா மற்றவங்க எல்லாருமே ஞாபகம் பவர் தான் இருக்குது. பட் இவர் மட்டும் தான் ஒரு மாதிரியாக விகாக உருமாறி இருக்கலாம். ஸோ பாசிபிளி இந்த ராக் வந்து இவரை இந்த திங்க உருமாற்ற ஒரு விஷயமா இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம். அண்ட் நம்பர் 8, இந்த யூனிவர்ஸில் வந்து நம்ம ஃபேண்டாஸ்டிக்கும் ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. ஏன்னா பார்த்துருப்பீங்க, எக்கச்சக்கமான சில்ட்ரன்ஸ் நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை அவங்க அதிகமாக நேசிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் நிறைய போஸ்டர்ஸ்லேயும் அண்டு நிறைய விதமான அந்த டீசரையும் பார்த்துருப்பீங்க. அந்த எல்லா சின்ன பசங்களுமே ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை லவ் பண்ணுற கவிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க பவர் கிடைக்க முன்னாடியே அவங்க ரொம்ப இதுவாக இருக்காங்க. அந்த போஸ்டரில் பார்த்துருப்பீங்க, எர்த் பிலீவ்ஸ் இன் யூ அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அந்த மொத்த உலகம் உங்களை நம்பி தான் இருக்குது அப்படின்னு அதான் பார்க்குறாங்க. ஏன்னா அமெரிக்கா ஒரு ரெப்ரஸ் பண்ணி போகிறாங்க, நிச்சயமாக அது இதெல்லாம் இருக்கும். பட் இவங்க ஃபேமஸாக இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த யூனிவர்ஸில் இவங்க வெல் பப்ளிஷ்டு ஹீரோஸ். நம்பர் 9,
ஆக்சுவலி நம்ம திங்க பார்த்து எக்கச்சக்கமான பசங்க வந்து பயந்து ஓரங்கள் காமிக்கப்பட்டிருக்கோம், நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம திங்கோட மாஸ்க்கு, திங்கோட ஷர்ட் போட்டிருக்காங்க, திங்கோட பொம்மை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பாசிபிள் திங் இதுக்கப்புறம் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் சேர்ந்ததுக்கப்புறம் அவர் தன்னை ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். நானும் ஒரு ஹீரோ தான் அப்படி ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். பார்த்துருப்பீங்க ஒரு சீன் கூட அவர் பயங்கரம் ஓடி அட்டாக் பண்ணுறவே போவார். ஸோ நம்ம திங் வந்து உண்மையிலேயே நல்ல மனசு கேரக்டர் அப்படின்னு பசங்களுக்கு புரிஞ்சு அவருமே லவ் பண்ணவே காமிக்கப்படலாம். ஏன்னா இந்த டீசர்ல அண்ட் போஸ்டர்ஸ்லையுமே நம்ம திங் தான் அதிகமாக காமிக்கப்பட்டிருக்காரு பசங்க லவ் பண்ணுற மாதிரி. அண்ட் நம்பர் 10 அண்ட் ஒரு மிகப்பெரிய இஷ்யூ வந்து காமிக்கப்பட்டிருக்கு. எக்கச்சக்கமான கல்லாம் உடஞ்சிருக்கு. நம்ம சூசாவை கூட அவங்களோட டெலிகாஸ் பவர்ஸ் மூலியமா எதையோ பிடிக்கிறாங்க. படி பார்த்துருப்பீங்க. நம்ம ஃபென்டாஸ்டிக்கோட கால் காமிக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் இதை கிளியராக பார்த்துருப்பீங்க. இந்த டெய்லரில் ஃபுல்ஷாக காமிச்சிருப்பாங்க. அந்த பிக் இஷ்யூ யாருன்னா நம்ம கெலாக்டஸ். அவர் இந்த காஸ்டியூம் ஃபோர் தேடி மூவிக்கு வந்திருக்காரு. ஸோ கெலாக்டஸ் வில் கம் ஃபார் ஃபென்டாஸ்டிக் 4. நம்பர் 11 ஸ்கைல வந்து எக்கச்சக்கமான ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து நம்ம அந்த பூமியில் காமிக்கப்பட்டிருக்கோம். இது பாசிபிளி 2 விஷயமா இருக்கலாம். ஒன்று இன்கஷனாக இருக்கலாம், இல்லை நம்ம எல்லாத்தையும் இது பண்ணுற மாதிரி இருக்கலாம். பட் மோஸ்ட்லி இது இன்கஷனாக அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இன்கஷனாக பார்த்துருப்பீங்க, நம்ம ஜானி வந்து ஃபயர் ஆகி அப்படியே அங்கே பறந்து போவார். ஸோ பாசிபிள் ஹெல்ப் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து இன்கஷனாக ஒரு 2 பூமி வந்து கொலைடார சமயத்தில் இருக்கலாம். ஸோ பாசிபிள் இந்த படத்தோட எண்டிங்கை வரவே காமிக்கப்படலாம். ஏன்னா எக்கச்சக்கமான கல் விழுகுது, அந்த எக்கச்சக்கமான இடியுமே இடிக்குது. ஸோ பாசிபிளி இது வந்து ஒரு இன்கஷன் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, இது வந்து நம்ம எம்சி யூனிஸ் கிடையாது, எர்த் 606 கிடையாது. இது லீக் படி எர்த் 601 அப்படின்னு சொல்றாங்க. பட் தெரில எந்த வந்து உண்மை தெரில. பட் இது நம்ம யூனிஸ் கிடையாது, இது இன்னொரு ஆர்டியன் யூனிவர்ஸ். ஸோ அந்த யூனிவர்ஸுக்கும் இந்த யூனிவர்ஸுக்கும் ஒரு கிளேடுமே நடக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாசிபிள் இதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே நம்ம யூனிவர்ஸ்க்கு வரமே காமிக்கப்படலாம். அண்ட் நம்பர் 12 நீங்கள் இந்த ஃபென்டாஸ்டிக்கோட காலம் பார்த்துருப்பீங்க. அந்த முன்னாடியே ஃபென்டாஸ்டிக் காலம் போடப்பட்டிருக்கு. அண்ட் அந்த சென்டர் பிளேட்டில் பொண்ணு போடப்பட்டிருக்கோம், ஐகானிக் சிம்மி போடப்பட்டிருக்கோம். அண்ட் அந்த மொத்த காருமே ஒரு ராக்கெட் மூலிமா லுக் லைக் ராக்கெட் மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கோம். அவங்க டிசைனு பார்க்க பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் ஸ்பேஸ் ஆஸ்ட்ரோனட்ஸில். ஸோ பாசிபிள் அதனால அந்த அவங்க அப்படியே மேக் பண்ணியிருக்கலாம். அட்லாஸ் நம்பர் 13 நீங்கள் ஒரு மிஸ்டிஸ் கேரக்டர் பார்த்துருப்பீங்க, ஒரு வயசான கேரக்டர் பார்த்துருப்பீங்க. யாராவது அந்த கோமாரி கேட்டிங்கன்னா இவர் தான் ஜான் மால்வெச். இவர் தான் ஆக்டர் பேர். அதெல்லாம் ப்ளே பண்ணுறாரு. இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல மாடல் சைட்லேருந்து. பட் இவர் வந்து இவான் கிராஃபோ அப்படின்னு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. காமிக்கில் இவர் ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட். ஸோ இப்போதைக்கு பார்த்துருப்பீங்க ஸ்பேஸில் போயிட்டு இருக்கு நம்ம ரஷ்யாவுக்கும் நம்ம யூஎஸ்ஏக்கும். ஸோ பாசிபிளி இந்த கேரக்டர் வந்து ஒரு குட்டி மைனர் வில்லனாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம ரீடுக்கும் இவருக்கு போயிட்டு வரவே காமிக்கப்படலாம். அது புத்திசாலித்தத்தில். ஸோ பாசிபிளி இந்த கேரக்டர் வரலாம். இவர் காமிக்கில் இருந்திருக்காரு, பாசிபிளி வர வாய்ப்பு அதிகமாக இருக்கு. என்னோட குட்டி ஒரே ஒரு மைனஸ், இந்த ட்ரெய்லரில் நம்ம கெலாக்டஸாவில் குட்டியை காமிச்சிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. மேபி ஏன்னு தெரியல. ஸோ பாசிபிள் இதுக்கப்புறம் இங்கே இருக்கிற காஸ்மிக் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி அவர் இன்னமும் வளரலாம். பட் நம்ம ஸ்டாச்சுவல் லிபர்ட்டியோட கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்காரு, அவ்வளோ ஹைட்டாக இருக்காரு. ஸோ காமிக்லாம் ஒரு செம்ம ஹைட்டு. இதோ யூனிவர்ஸே அவருக்கு இவ்வளோ தெரியும். ஸோ பட் இங்கே குட்டியை காமிச்சிருக்காங்க, ஏன்னு தெரியல. பாசிபிள் இவருமே அந்த மிடில் ஏஜாக இருக்கலாம், இப்போ தான் வந்து வர ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஸோ பாசிபிள் இங்கே இருக்கிற இந்த காஸ்மிக் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி இவர் பர்ஃபுல்லாக ஆகலாம் நினைக்கிறேன். லைக்வைஸ் இந்த தேவை எல்லாருக்குமே ஒரு ஆவரேஜ் ஃபீல் தான் இருக்குது. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த அளவுக்கு இல்லை. எம்சி கூட அவங்க சுத்தமாக கரெக்டே பண்ணல. ஒரு ஸ்டாண்டர்ட் மூவியை அவங்க கூட்டி போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் நிச்சயமாக இது ஜூலை 25 வரப்போகுது. யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க மறக்காமல் காம் பண்ணுங்க. அண்ட் நான் சொன்ன இந்த 30 நியூ இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தது மறக்க கமெண்ட்டு. நான் உங்களை அடுத்த ஒரு ஆசையை பார்க்குறேன். அண்ட் பாய்.